பாரதத்தில் ஏன் பல கடவுள்கள் இருக்கிறார்கள்? ஓம் சாந்தி. இந்த பாரத நாட்டுல பல கடவுள் வழிபாடு இருக்கு. இந்த ஆக்சுவலா இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா, இந்த உலக நாடக சக்கரம் இது 4 யுகங்களை கொண்டதாக இருக்கு. 5வதா ஒரு யுகம் இருக்கு. அது கொஞ்சம் சீக்ரெட். அது 4 வெளியில தெரியக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 4: சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்தியுகத்துல ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. திரேதா யுகத்துல ராம் சீதாவோட ராஜ்யம் நடந்தது. இந்த 2 யுகத்துல பக்தி கிடையாது. பக்தி ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலா எப்பன்னா துவாபர யுகத்துலதான். பக்தியில கூட சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோ, தமோ பிரதானம் என்ற 5 நிலைகள் இருக்கின்றன. இதுல சத்தோ பிரதானம்னா ரொம்ப ஹையஸ்ட், ஒரு டைமண்டுக்கு சமமானது சத்தோ பிரதானம். சத்தோன்றது கோல்டுக்கு சமமானது. ரஜோ அப்படின்றது ஒரு வெள்ளிக்கு சமமானது அப்படின்னு சொல்லலாம், இல்ல காப்பருக்கு சமமானதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமோ அப்படின்றது இரும்பு. தமோ பிரதானம் துருப்பிடிச்ச இரும்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்பாரிசன் பண்ணிக்கும் பொழுது. சத்தோ பிரதானமான பக்தி அப்படின்றது முதல்ல துவாபர யுகத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அதுல விக்ரமாதித்த மகாராஜ் அவர்தான் முதல்ல சோம்நாத், குஜராத்ல சோமநாத் அப்படின்ற இடத்துல சிவனுக்காக ஒளி வடிவமானவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வைர லிங்கம் வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலை கட்டினாரு. தங்க செங்கல்ல கட்டப்பட்ட கோவில் அது. வைர லிங்கத்தை வச்சு முதல்ல கட்டப்பட்ட கோவில் சோம்நாத். அந்த மாதிரி 12 இடத்துல துவாபர யுகத்துல லிங்க வழிபாடு, அதாவது சிவ வழிபாடு லிங்கம் உருவத்துல வச்சு கட்டினாங்க. அதற்கு ஜோதிர் லிங்கம் அப்படின்னு பேரு. இந்த 12 இடத்துல இறைவன் ஜோதி சொரூபமா காட்சி கொடுத்திருக்கிறாரு. ஜோதிக்கு நாம ஒரு பூ கூட வைக்க முடியாது. ஒரு மல்லிகை பூ கூட மேல வச்சா கீழே விழுந்துரும், அவ்வளோ ஒளியா இருக்கிறாரு. அதனால நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, லிங்கம் உருவத்துல பூஜை பண்ணோம். முதல்ல துவாபர யுகத்துல சத்தோ பிரதானமான பக்தியில சிவ வழிபாடு மட்டுமே நடந்தது. அது ஒளியாகவோ அல்லது லிங்கம் உருவத்திலேயோ அந்த கோவிலை மட்டும்தான் நம்ம கட்டணும். 12 இடத்துல அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம ஒரு பேரை வச்சோம். சோம்நாத் அப்படின்னா சோம ரசம் கொடுக்கக்கூடியவர். அவர் கொடுக்கக்கூடிய நாலேஜ் சோம ரசம் போல, அது ஆத்மாவிற்கான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாலேஜ் இறைவன் கொடுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நிறைய கோவில் கட்டணும். அதுல ஒண்ணு வைத்தியநாத் அப்படின்னு சொல்லிட்டு, வைத்தீஸ்வரனுக்காக கோவில் எதுக்காக கட்டணும் அப்படின்னா, அவர் எப்படி டாக்டர்ஸ் உடலுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி இறைவன் மனதிற்கு, புத்திக்கு, சுபாவத்துக்கு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர் அப்படின்றதுனால வைத்தீஸ்வரன், வைத்தியநாத் அப்படின்ற கோவிலை கட்டணும். அதுக்கப்புறம் மகாகாளேஸ்வர் உஜ்ஜைன்ல இருக்கு. அதுவும் இந்த 12 ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு. மகாகாளேஸ்வர் அப்படின்னா காலனுக்கெல்லாம் காலன். ஈஸ்வரன் யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு இந்த மரண பயம் போயிடும் அப்படின்றதுக்காக மகாகாளேஸ்வர் அந்த கோவில் கட்டப்பட்டது. பீமா சங்கர் அப்படின்றது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம். பீம் அப்படின்னா வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நாம இந்த தீய குணங்களை வெற்றி அடையணும்னா
மனதிற்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் மெடிடேஷன் மூலமா கிடைக்குது. அதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால பீமா சங்கர். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். ராமனுக்கே ராவண ஹத்தி அப்படின்ற தோஷம் வரும் பொழுது ராமேஸ்வரத்துல ஈஸ்வரனை வழிபட்டு அந்த தோஷ நிவர்த்தியான இடம் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதுல 3 லிங்கம் இருக்கும். இறைவன் இந்த சங்கம யுகத்துல நம்ம ஏற்கனவே சொன்னோம், சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம் 4 யுகம் வெளியில தெரியும். சங்கம யுகம் குப்தமா இருக்கும். இந்த குப்தமான இந்த சங்கம யுகத்துல இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தொழில் புரியறதுனால திரியம்பகேஸ்வரர் 3 வேலை செய்யறாரு. காட் சிவா அப்படின்னு சொல்றோம். காட் அப்படின்னா G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆபரேட்டர், D ஃபார் டெஸ்ட்ராயர். படைத்தல், காத்தல், அழித்தல், முத்தொழில் புரியக்கூடியவர் அப்படின்றதுனால திரியம்பகேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இறைவனுக்கு நிறைய கோவில் கட்டணும். கேதாரிநாத் அப்படின்னா அதாவது மனிதர்களை தேவதைகளாக மாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணேஸ்வர் அப்படின்னா உயிர் பிச்சை கொடுக்கக்கூடியவர். பிராணேஸ்வர் பிராண தானம் கொடுக்கக்கூடியவர். அப்புறம் ஓங்காரேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு. ஓங்காரேஸ்வரர் அப்படின்னா இறைவன் ஒளியானவர் அப்படின்னு அர்த்தம். ஓங்காரம் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியாக ஒரு 12 இடத்துல ஜோதிர்லிங்கம் கட்டணும். இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல சிவ வழிபாடு தான் சத்தோ பிரதான பக்தியில இருந்தது. பபுல்நாத்னு இந்த பபுல்நாத் அப்படின்றது கருவேல முள்ளு மாதிரி இருக்கக்கூடியவங்களை கூட, அதாவது கருவேல முள்ளு விஷம். சாதாரண முள்ளே குத்துனா துக்கம் கொடுக்கக்கூடியது. கருவேல முள்ளு விஷம் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட விஷம் நிறைஞ்ச முள்ளை கூட சரி பண்ணக்கூடியவர், மலராக மாற்றக்கூடியவர். அதனால பபுல்நாத் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. நேபாளத்துல காட்மாண்டுல பசுபதிநாத் அப்படின்னு பேரு. பசு அப்படின்னா ஆத்மா. ஆத்மாவுக்கு பத்தியாக இறைவன் இருக்கிறாரு. காஷி விஸ்வநாத், விஸ்வமே அவருடையது. அதனால அவருக்கு விஸ்வநாத் அப்படின்ற பெயர் இறைவனுக்கு இருக்கு. அது மாதிரி அமர்நாத் அப்படின்னா அமர கதை சொல்லி கொடுக்கிறாரு. ஆத்மா அழிவற்றது. அதை அமர்நாத் இறைவன் சொல்லி கொடுக்கறதுனால அவருக்கு அமர்நாத் அப்படின்னு பெயர். இப்படி பல்வேறு பெயர்களால இறைவனுக்கு ஒளியாகவோ அல்லது லிங்கமாகவோ முதல்ல துவாபர யுகத்துல பாரத நாட்டுல வழிபாடு அப்படிதான் பக்தி ஆரம்பிச்சது. ஒரு சிவ வழிபாடு தான் முதல்ல இருந்தது. காலப்போக்குல என்னாச்சுன்னா இந்த காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 விகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. அப்ப நம்ம என்னதான் கோவில்ல போய் வணங்கினா கூட மனசுல கொஞ்சம் பாரம், கொஞ்சம் துக்கம், கொஞ்சம் அசாந்தி இருந்தது. அப்ப நாம என்ன நினைச்சோம், நாம தான் மனுஷங்களாச்சே, இந்த சாமியை கும்பிட்றதுக்கு பதிலாக வேற யாராவது சாமி இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் இந்த சத்தியுகத்துல வாழ்ந்தாங்களே லக்ஷ்மி நாராயண், அவங்களோட ஞாபகம் வந்தது. அவங்க நம்மளோட முன்னோர்கள் தான். அதனால அவங்களுக்காக நாம என்ன பண்ணோம், கோவில் கட்டணும். பெருமாள் கோவில், விஷ்ணுக்காக அந்த திவ்ய பிரதேசம், திவ்ய தேசம்னு சொல்லிட்டு 108 திவ்ய தேசம், அது மாதிரி பல கோவில்கள் பெருமாளுக்காக கட்டி வணங்கி வழிபாடு செஞ்சோம். பெருமாளையும் வணங்கணும், கிருஷ்ணாவையும் வணங்கணும், ராம சீதாவையும் வணங்கணும். ஆனாலும் நம்ம பக்தி இப்ப ரேஞ்ச் என்னன்னா உருவ வழிபாட்டுக்கு வந்துட்டோம். அருவ வழிபாட்டுல இருந்து உருவ வழிபாடு, சத்தோ பிரதான பக்தி இப்ப சத்தம் ஆயிடுச்சு. இப்ப உருவ வழிபாடு பண்ணி கூட நம்மளுக்கு திருப்தி அடையல. வேற யாராவது சாமிங்க இருப்பாங்களா? நம்ம மன கவலை, துக்கம், இந்த 5 விகாரம் ஜாஸ்தி ஆகுது. காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் அதிகமாகுது. நம்ம அதை குறைக்கிறதுக்காக நம்ம ட்ரையே பண்ணல, கடவுளை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் இந்த இடம் செட் ஆகலைன்னா வேற இடம் மாத்தணும்னு நினைப்பாங்களே, அது போல நம்ம கடவுளே மாத்தணும்.
அடுத்து வேற யார் இருக்காங்க? அப்புறமா தான் சரி ஒரு அம்மன் வழிபாட ஆரம்பிச்சோம். பெண் தெய்வம், பெண்கள் வந்து ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப அன்பானவங்க. அதனால நாம ஏன் அம்மனோட வழிபாட ஆரம்பிக்க கூடாது? 51 இடம் சக்தி பீடம் இருக்கு. அத மாதிரி பல இடங்கள்ல சக்தி பீடம் வச்சு அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, எல்லா வழிபாடும் பண்ணோம். ஆனாலும் நாம இந்த விகாரங்களை விடவே இல்லை. 5 விகாரத்தை. அது அதிகமாயிட்டே இருக்கு, துக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்புறம் முருகனை வணங்குறோம், விநாயகரை வணங்கணும், தெருக்கு தெரு பிள்ளையார் கோவில் வந்தது. இதெல்லாம் ரஜோ பக்தி. ரஜோ பக்தியில என்ன பண்ணிட்டோம்? நிறைய சாமிங்களை வணங்கணும். நம்ம சிவனையும் விடல, பெருமாளையும் விடல, அம்மனையும் விடல, விநாயகர் பக்தி வந்தது, முருகனோட பக்தி வந்தது, எல்லாரையும் வணங்கணும். அப்புறம் ஆஞ்சநேயர், அவர் பவர்ஃபுல் சோல். அதனால சக்தி வேணும்னா ஆஞ்சநேயரோட வழிபாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வணங்கணும். இப்படியாக பக்தியில நிறைய சாமிங்க, நிறைய வழிபாடு வந்து பண்ணோம். இது எல்லாமே ரஜோ பக்தி தான் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பக்தி வந்து தமோ நோக்கி போகுது. இந்த தமோ பக்தி வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நவ கிரகங்கள் துக்கம் கொடுக்குது. நாம நினைச்சுக்கிட்டோம் சனீஸ்வரனால பிரச்சனை வருது, செவ்வாய் தோஷம், ராகு ப்ராப்ளம், கேது ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணோம்? நவ கிரகங்களை வழிபாடு பண்ணோம். அவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நாம அவங்கள வணங்கினா நல்லது செய்வாங்க. ஆனா ஒண்ணு மறந்துட்டோம், நம்ம நற்செயல்கள் செஞ்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கடவுளை கூட நினைக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இதை நம்ம விட்டுட்டோம். என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சுட்டு பக்தியும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். நவகிரகங்களை வணங்கணும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, 5 தத்துவங்கள் அங்கங்க வந்து பூமி சீருது, நிலநடுக்கம் வருது, வெள்ளம் வருது. உடனே 5 தத்துவங்களை வணங்க ஆரம்பிச்சோம். அதுவும் தமோ பக்தி தான். இந்த தமோ பக்தியில என்ன பண்ணோம் அப்படின்னா, நில வந்து பூமாதேவியா நினைச்சு வணங்கணும். பூமாதேவியா நினைச்சு வணங்கின நம்ம ஓட்ட போடாம இருந்தோமா? பூமிக்கு துக்கம் கொடுக்காம இருந்தோமானா இல்லை, நல்ல துக்கம் கொடுத்தோம். எத்தனை குழி போட்டு வச்சிருக்கோம், பூமியை தொலைச்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணியை வணங்குறோம், அதே சமயத்துல தண்ணியை பொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். காற்றை வணங்குறோம், காற்றை வந்து வாயு தேவன், வாயு பகவான் ஆக்கணும். ஆனா வாயுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? காற்றை பொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கோம். வாகனங்கள்ல வர புகை, ஃபேக்டரியில வந்து வர புகை மூலமா ஒரு பக்கம் வணங்குறோம், ஒரு பக்கம் துக்கம் கொடுக்குறோம். அது சீராம என்ன பண்ணோம்? அக்னி பொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஆகாய தத்துவத்தையே, ஓசோன் லேயரே ஓட்ட போட்டவங்க நம்ம தான். எல்லாம் பண்ணியாச்சா? பண்ணதெல்லாம் தவறு. ஆனா அவங்களையும் நம்ம வந்து வணங்கணும். இப்படி இங்கேயும் விடல, அந்த சிவ வழிபாடு விடல, இந்த தேவதைகளை வணங்கினதும் விடல, லக்ஷ்மி நாராயண வணங்கினதும் விடல, ராம் சீதா வணங்கினதும் விடல. அதே சமயத்துல அம்மன், முருகன், விநாயகர் ஒரு சாமி விடல. நவகிரகத்துல இருந்து 5 தத்துவம் வரைக்கும் ஒரு மரத்துல நட்டு வச்சா உடனே அந்த மரத்தை கூட சுத்திட்டு வந்துட்டோம். இதெல்லாம் தமோ பக்தி வந்து முடிச்சு கூட பிரச்சனை அதிகம் தான் ஆகுதே தவிர குறையவே இல்லை. அதுக்கப்புறம் வேற யார கும்பலாம் பிளான் போடுறோமா? கடைசியில சரி மனுஷங்களே கடவுளாக்கிடலாம், சாமியாரெல்லாம் கடவுளாக்கணும். அவங்க வேற சிவோகம் அப்படின்னு சொல்லிட்டு வர உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நானே சிவன் சொல்றாங்களா, சரி அந்த சாமியார் காலையாவது விழுந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்தி வந்து தமோ பிரதான பக்தி. சத்தோ பிரதானத்துல இருந்து பக்தி தமோ பிரதானம் ஆயிடுச்சு. மனுஷங்களெல்லாம் கடவுளாக்கணும். அவங்க பாத பூஜை பண்ணி அந்த தண்ணிய சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறாங்க. இப்படிலாம் பக்தி பண்ணி இந்த சாமியாரங்களெல்லாம் கடவுளாக்கணும். ஆனா துக்கம் குறைஞ்சுதா? குறையவே இல்லை. கடைசியில இப்ப கடவுளே இறங்கி வந்திருக்கார, காட் சிவா. அவர் தான் கடவுள். ஷிவ் அப்படின்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. சிவா அப்படின்னா நிராகாரமானவர், உடல் அற்றவர், பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். 2வது
ஷிவ் அப்படின்னா வேர்ல்டு பெனிஃபேக்டர், உலக கல்யாணக்காரி, விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர். தேர்டு ஷிவ் அப்படின்னா பீஜ் ரூபதாரி, கல்ப விருட்ச மரத்து, மனித சிருஷ்டின்ற மரத்துக்கே விதையானவர். அந்த இறைவன் வந்து நீங்க யாரையும் வணங்கணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷன் பண்ணுங்க. ஆத்மாவை வந்து என்ன பண்ணுங்க, சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்க. அப்ப ஆத்மா எப்படி மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இழந்த குணங்கள் திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த சாமி கும்பலனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை தேவதைகளாக மாத்துறாரு. அது அப்படி மாற்றப்பட்டவங்க தான் 33 தேவதைகள். அந்த 33 தேவதைகள்ல எங்க வானத்துல எல்லாம் இல்லை, நம்ம தான். இறைவனை யாரு நினைவு செஞ்சு அந்த தீய குணங்களை மாற்றி தெய்வீக குணங்களை கொண்டுட்டு வராங்களோ அவங்க தான் அந்த 33 தேவதைகள். மற்றபடி ஏகப்பட்ட சாமிகளை கும்பிட்டு பார்த்தாச்சு. இப்ப கடைசியில ஒரு விஷயம் தெரியுது, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த ஒரு தேவன் இறைவன், அவரை தான் நம்ம வந்து சிவான்னு சொல்றோம். முஸ்லீம்ல அல்லாஹ் அப்படின்றாங்க. அல்லாஹ்னா நிராகாரமான ஜோதி சொரூபமான கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். கிறிஸ்டியன்ஸ்ல வந்து பரலோகத்துல இருக்கிற பரமபிதா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றது கடைசியில ஒருத்தரை தான், யுனிவர்சல் காடு, இறைவன் ஒருவரே, பல பேர் கிடையாது, ஒருத்தர் தான். அந்த ஒருத்தரை நினைச்சா ஆத்மான்ற பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடும். மனிதர்கள் தேவதைய மாற முடியும். அதனால இந்த பல உருவ வழிபாடு, பல வழிபாடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இறைவனை மனதினால் நினைச்சா போதும். மெடிடேஷன் பண்ணுங்க. இழந்த குணங்களை மீண்டும் கொண்டுட்டு வந்துருங்க. தீய குணங்களை நம்மகிட்ட இருந்து விரட்டிடணும். இந்த காம, குரோத, லோப, மோக, அகங்கார், இந்த 5 விகாரத்தினாலதான் நம்மளுடைய பேட்டரி டவுன் ஆச்சு. அது நம்ம மனசுல இருந்து நீக்கிட்டு தெய்வீக குணங்களாக விளங்கக்கூடிய தைரியம், தூய்மை, மகிழ்ச்சி, அப்புறம் அன்பு, உண்மையான அன்பு, சாந்தி, பேரானந்தம், ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வீக குணங்களை நம்மளுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த மனித தன்மையிலிருந்து தேவ நிலையை அடைய முடியும். அதற்காக தான் பிரம்மா குமாரிஸ் மூலமா இந்த ராஜயோக தியான பயிற்சி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய இது பெரிய சப்ஜெக்டு. ஒரு 7 நாள் கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு எது பக்கமா இருக்கோ அங்க போயிட்டு அந்த சென்டர்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். ஒன்றே கடவுள், அதாவது நம்ம எல்லாருமே ஆத்மான்ற குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவனே. அந்த ஒருவரை நாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் எப்படி தண்ணியை வந்து தமிழில் தண்ணின்றோம், இங்கிலீஷில் வாட்டருன்றோம், ஹிந்தியில் பானின்றோம், தெலுங்குல நீலுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே ஒரு பொருளை குறிக்குது. அதுபோல் விதவிதமான கடவுளுக்கு பல பேர் வச்சிருந்தாலும் கடைசியில் இறைவன் ஒருவர் தான். அந்த ஒருவரை மனதினால நினைச்சா நம்ம ஆத்மா அப்படிங்கிற பேட்டரி சார்ஜ் ஆகும். அப்ப நம்மளுக்குள்ள இழந்த தெய்வீக குணங்களை மீண்டும் கொண்டு வர முடியும். வெளிச்சம் வந்துட்டா இருட்டு தானா போயிடும். அவகுணங்கள் தானா நம்மளை விட்டு நீங்கிடும். தெய்வீக குணங்களை உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதற்காக இந்த தியானத்தை வந்து கத்துக்கோங்க, செய்யுங்க. நாம எல்லாருமே வந்து ஆத்மா என்ற குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா ஜோதி சொரூபமா இருக்கிறாரு. அவரை உள்ளபூர்வமாக நினைவு செய்ய வேண்டும். இதுதான் ராஜயோக தியானமாகும். நல்லது. ஓம் சாந்தி.